அப்படின்னு சொல்லுவாரு ஐயா. ஏன்னா கணவனுடைய பேச்சை தவறாத மனைவி. ஐயா ஒண்ணு இல்லை, உங்களுக்கு ஒரு 5 ரூபாய் எடுத்துப்போ அப்படின்னு கொடுப்பாங்க. ஒருத்தர் அந்த வண்டியில நின்று செருப்பை கட்டிட்டு கும்பிடுவாரு. ஓஹோ, நின்று செருப்பை கட்டி கும்பிட்டியா, சரி இருந்தா ஒரு 10 ரூபாய் எடுத்து வந்து கொடுக்கும். அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து இந்த கோயில்ல உள்ள எவ்வளவு கவனிக்கணும், ஏழைகளுக்கு எவ்வளவு எல்லாத்துக்கும் தானத்துல எவ்வளவு அந்த அளவுக்கு தான் சிறப்புகளை செய்வார்கள். தாழ்மையான கருத்து உங்களுக்கு எல்லாருக்கும். அது வேலூர் மாவட்டம் ஆண்டுகளவும் எந்த விதத்தில் அசம்பாவம் நடக்காம அமைதியாக நமது இஸ்லாமிய சகோதரர்கள் நமக்கு முழுமையாக மரியாதை செய்து வெளியேற்றுவது அவங்கதான். அது அன்றைய தலைமுறைக்கு தெரியும். இன்றைய தலைமுறைகள் காவல் எடுக்கிற விஷயம் குறைஞ்சி போச்சு. அன்றைய தலைமுறையில் வாழ்த்துக்களோடு நமது காலுக்கு தண்ணி விட்டு போல இன்றைய சூழ்நிலையில் நீங்கள் காவல்துறை சம்பந்தமான விஷயம் நோயற்ற வாழ்வே பொய்யற்ற செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பேச சொன்னால் அவர் ஒரு 5 மணி நேரம் பேசுவார். சாப்பிடாமலே எவ்வளோ பேசுறாருன்னா சாப்பிட்டா எவ்வளோ பேசுவார்னு பாருங்க. இருக்கின்றார், வங்கியிலே பணி செய்கின்றார், மேலே வாழ்கின்றார்கள். அப்படி ஆன்மீகத்திலே தன்னை இணைத்துக் கொண்டு ஆன்மீக மகத்தான எண்ணம் படைத்தவர் நம்முடைய தர்மலிங்கம் ஐயா. கொடுத்தால் தானே வரும். சில பேர் பேசுவாங்க, சில பேர் பேசவே மாட்டாங்க, நான் கொடுப்பாங்க. ஆனால் தர்மலிங்கம் ஐயா அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அவர் வண்டியோட பாக்ஸ்ல வந்து அது தனி கட்டு போட்டு வச்சிருப்பார். அவர் எந்த பாதையில போறாரோ திடீர்னு அருகாமல் இருக்கக்கூடிய கல்லூரியோ அதை பயிர் செய்யலாம் வச்சிருக்காரு, தாழ்வு செய்யலாம் வச்சிருக்காருன்னு சொல்லிடுவாங்க. ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. போனோம்னு சொல்லி அந்த பள்ளிக்கூடம் முழுக்க வந்தாங்க. என்ன சொன்னாங்க, நீங்க பார்த்தீங்கன்னா வருகின்றது நடக்கும், கேட்டது கிடைக்கும். அந்த மாதிரியான தலைப்புகளில் அவர்கள் பேசுவார்கள். வரலாற்றை உலகமெங்கும் கொண்டு போய் சேர்த்த ஒரு வரைக்கும் தத்துவமாக அப்படியே மனசுக்குள்ள செய்து கொண்டு அதன் பின்னர் ஆன்மீகத்தில் ஈடுபட்டு அவனுடைய தன்மைகள் எப்படிப்பட்டதாக இருக்கும், அவனுடைய ஜென்மம் இதுவாக இருக்கும், அவனுடைய நட்சத்திரம் இதுவாக இருக்கும். உங்களை அக்கு வேற ஆணியெல்லாம் ஒப்படைச்சுவார். அத்தகைய ஆற்றல் படைத்தவர். அவ்வளவு நுணுக்கத்தை எதிலே பெற்றிருக்கின்றார்கள் என்று சொன்னால் ஜோதிட கலையிலே பெற்றிருக்கின்றார்கள். இருந்தாலும் செய்து அதன் மூலமாக பல நடிகர்களும் பல அறிஞர்களும் அவர்களிடத்திலே சில தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு தம்மை உயர்த்தி கொண்டு மீண்டும் ஒருவரை இந்த ஐயா அவர்களுக்கு தெரியும். நம்ம வழக்கமாக நம்ம முன்னோர்கள் இப்போ நமக்கு நான் ஒரு ஜோதிடராக சொல்றேன். அங்க எல்லா நீங்க பாக்குறது வந்து தெய்வத்தை பாக்குறீங்க. சராசரி வழக்கம் நவ கிரகங்கள் தான் விதி வலியது. யாராவது இருக்கணும், கடவுளே கல்லானாம் அப்படின்னு சொன்னாங்கல்ல சித்தர்கள் மகான்கள். ஏன் இவங்க அமைகிறது எதை மாற்றக்கூடிய வல்லமையை மனிதனை கொடுத்துருக்க சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். முடியாத விஷயம் உண்மையிலே கிடையாது. ஒரு சில விஷயங்களை மாற்றி அமைக்க போன்ற ஆன்மீக பற்றி கூட ஆன்மீகவாதிகள் சொல்ற நீங்க எந்த சாமி சிலை சிலா உங்களுடைய ரிசீவ் பாயிண்ட் எங்க இருக்கு அப்படின்னா ஒளிமரம் தான் ரிசீவ் பாயிண்ட். இரவு தான் அந்த அம்மா சொல்லுவாங்க யாராவது வந்தாங்க என்னென்ன செஞ்சாங்க சொல்லுவாங்க. அழைப்பாளர்கள் வணங்கிட்டு அந்த கிட்ட அம்மனாக யாராவது எந்த விஷயத்தையும் நீங்க சிஸ்டமேட்டிக்கா எந்த கோயிலுக்கு போனாலும் செஞ்சீங்கன்னா உங்களுடைய பிரார்த்தனைக்கு ஒரு வழி கிடைக்கும். இங்க இன்னொரு விஷயமா சொல்றேன். நமது
ஒரு சில விஷயங்கள் அவங்க நினைச்சாதான் வழிநடத்த முடியும். தெரியுமோ தெரியாமலோ உங்களுக்கு கேளுங்க. நிச்சயமாக உங்க நியாயமான கோரிக்கை நிறைவேறிய தீரும். நான் அதை அனுபவத்துல சொல்றேன். நான்